ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கும்பகோணம் சேவரீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்பெஷல் வீடியோ. இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டே, அதுக்கான வீடியோ தான் இது. என்ன ஸ்பெஷல் டே அப்படின்னு கேட்டிங்கன்னா, கும்பகோணம் சேவரீஸ் ஆரம்பித்து ஒரு வருஷம் முடிஞ்சிடுச்சு. அதுக்கான வீடியோ தான் இது. இந்த அளவுக்கு எங்களுக்கு ஆதரவு கொடுத்த வியூவர்ஸ்க்கும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து உங்களோட ஆதரவை தெரிவிச்சுக்கணுன்ட்டு வேண்டிக்கிறேன். நீங்கள் கும்பகோணம் சேவரீஸ்க்கு முதன்முறையாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது என்ன ஸ்பெஷல் வீடியோ அப்படின்னு கேட்குறீங்களா? கிராமத்தில் இருக்கக்கூடிய எங்களோட அழகான வீட்டை பற்றின வீடியோ தான் இது. அதாவது ஹோம் டூர் அப்படின்னு கூட சொல்லலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நான் இந்த வீட்டோட சிறப்பு என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இது கிட்டத்தட்ட ஒரு 250 வருஷம் பழமையான வீடு. இதோட கட்டடக்கலையை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. எங்கள் ஊரில் இருக்கிற முக்கால்வாசி வீடு இந்த மாதிரி பழைய காலத்து வீடுகள் தான். இன்னமும் அதை அழிக்காமல் அப்படியே வச்சிட்ருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் என்ட்ரன்ஸ், அதாவது வாசலில் 2 பக்கமும் மாடம் இருக்கும், பெரேன்னு சொல்லுவோம். இது 2 பக்கமும் ரொம்ப அழகாக இருக்கும். இது நிலவாசப்படியில் மேலே பார்த்திங்கன்னா அந்த டிசைன் அதுக்கு பேர் வாழைப்பூ டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வாழை மடல் மாதிரியே இருக்குமா அந்த டிசைன், அதனால் அந்த பேர் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பழைய காலத்து வீடுகளெல்லாம் வாசலில் 2 பக்கமும் திண்ணை வச்சு கட்டுவாங்க. எதுக்கு அந்த திண்ணை அப்படின்னா, வழிப்போக்கர்கள், அதாவது வெயிலில் நடந்து வராங்க இல்லையா, அவங்கெல்லாம் ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்காக இந்த திண்ணை கட்டி வைக்கிறாங்க. அதோடு இல்லாமல் அப்போல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வீட்டிலையே தான் நடக்கும். வீட்டில் நடக்கும்போது அங்கே எல்லோரும் படுத்துக்கிறது அதுக்கெல்லாம் அதை யூஸ் பண்ணிப்பாங்க. இப்போ பார்க்குற டிசைன் செங்கல்ல செஞ்ச டிசைன். அது செங்கல்ல கையால் டிசைன் பண்ணி அது மேலே ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. இந்த கல்லோட சிறப்பு என்ன அப்படின்னா, இதை சாய்மான கல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதில் படுத்துண்டா அவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருக்கும். இப்போ நம்ம உள்ளே போகலாம். இந்த பகுதிக்கு பேர் ரேழி அப்படின்னு சொல்லிட்டு பேர். இது வாசலுக்கும் உள்ளே போகிறதுக்கும், அதாவது வீட்டுக்குள்ளே என்டர் ஆகிறதுக்கும் நடுவில் இருக்கிற பகுதி இது. இது ரொம்பவே கூலாக இருக்கும் இந்த ஏரியா. வெயில் நாள்லலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாடங்கள் நிறையா வச்சுருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா, அந்த காலத்துலலாம் எலக்ட்ரிசிட்டி கிடையாது. ஸோ எல்லா இடத்துலையும் விளக்கேற்றி வைக்கிறதுக்காக இந்த மாடங்கள் வச்சுருப்பாங்க. இப்போது இது வீட்டோட மெயின் ஏரியாவுக்கு என்ட்ரு ஆகிற இடம். இதை தாழ்வாரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதுக்கு ஏன் தாழ்வாரம் அப்படின்னா, ஹாலை விட இது தாழ்வாக இருக்கும். அதனால் இதை தாழ்வாரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது 3 பக்கமும் இருக்கும். நடுவில் முத்தம் இருக்கும், அதாவது முற்றம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா, அது இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இது 3 பக்கமும் இந்த மாதிரி ஒரே மாதிரி ஷேப்பில் இருக்கும். இது ஒரு பக்கம், நம்ம என்ட்ரானது ஒரு சைடு, இது ஒரு சைடு, அதுக்கு ஆப்போசிட் அந்த சைடில் ஒன்று இருக்கும். இது இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த கல் சந்தனக்கல். சந்தனம் தேய்ச்சி பூஜைக்காக யூஸ் பண்ணக்கூடிய கல் இது. முத்தத்துக்கு நடுவில் துளசி மாடம் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இது மேலே பாருங்கள் ஒரு ஷேப்பே இல்லாமல் இருக்கும். இந்த மேலே இருக்கிற வுட் பீஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஷேப்பே இருக்காது. அதுவும் இல்லாமல் இது மெயின் ஹாலில் விட இது தாழ்வாக இருக்கும். அந்த மேலே இருக்கிற இடம் பாருங்கள், அது உயரமாக இருக்கும். ஹாலில் இது தாழ்வாக இருக்கும். இது இன்னொரு பக்கம். இது இன்னொரு பக்கத்து வழியாக நம்ம பின்னாடி கொல்லைக்கு போகிற வழி, தோட்டத்துக்கு போகக்கூடிய வழி இது. இந்த வழியாக நம்ம தோட்டத்துக்கு போயிடலாம். இது எங்கள் வீட்டோட பூஜை அறை. இதுவுமே ரொம்ப பழமையான ஒரு பூஜா அலமாரி தான் இது. இந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு செவரும், அதாவது இந்த வீடு மட்டும் இல்லை, எங்கள் ஊரில் இருக்கிற பழைய காலத்து வீடுகள் எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய செவறுகள் எல்லாமே மண் செவரு. இத்தனை வருஷமாக இவ்வளோ மழையும் வெயில்
எல்லாத்தையுமே அது வந்து தாங்கின்னு இருந்திருக்கு. அவ்வளோ வந்து பழமையான வீடு. ஆனால் மண் செவரு இவ்வளோ நாள் தங்குறதுங்கிறது ரொம்பவே பெரிய விஷயம். இங்கே பார்த்திங்கன்னா இங்கே நிறையா மாடங்கள் இருக்கும். இது எல்லாமே ஆல்மோஸ்ட் 2 feet டெப்த்து. அப்போது அந்த வால் வந்து எவ்வளோ அகலம் இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற டிசைன் வந்து நான் வெளியில் காமிச்சேன் இல்லையா, அது மாதிரி செங்கல்லில் பண்ணக்கூடிய டிசைன். இதே மாதிரி எங்களோட வீட்டில் இருக்கிற ஹாலில் ஃபுல்லாக இந்த மாதிரி டிசைன் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இதை வந்து நாங்கள் இது வந்து ஒரு இன்னொரு பக்கம் தாவாரம். இதுலேயும் இந்த உத்தரங்கள்லாம் வந்து நிறையா வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. இதுதான் வீட்டோட மெயின் ஹால். இதை வந்து கூடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது ஊஞ்சல். ஊஞ்சல் இல்லாத வீடுகளே இருக்காது இங்கே. இது எங்களோட கிச்சன். இதை வந்து நாங்கள் இருட்டு கூடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இந்த ஏரியாவை. இது வந்து முன்னாடி எப்படி இருக்கும் அப்படின்னா, இங்கே வந்து நாங்கள் வந்து பத்தாயம் வச்சு அதில் நெல் போட்டு வச்சுட்டு இருந்தோம். இப்போ வந்து இந்த இடத்த வந்து நாங்கள் கிச்சனை கன்வெர்ட் பண்ணிட்டோம். இது பார்த்திங்கன்னா மேலே வந்து சன்லைட் வரத்துக்காக 2 கிளாஸ் வச்சுருப்பாங்க. அந்த ஓட்டுலேயே 2 கிளாஸ் வச்சுருப்பாங்க. இப்போ இந்த ஏரியாவை நாங்கள் கிச்சனாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிறது தான் ஒரிஜினல் கிச்சன். அந்த பழங்காலத்தில் நாங்கள் கிச்சனை யூஸ் பண்ணிட்டு இருந்த இடம். அதுக்கப்புறமா நாங்கள் வந்து கிச்சனை முன்னாடி ஷிஃப்ட் பண்ணிட்டோம். இதை வந்து 2ஆம் கட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கிணறு இருக்கும். இன்னமும் நாங்கள் அந்த கிணத்து தண்ணியை தான் நாங்கள் வந்து குடிக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம். எந்த விதமான பியூரிஃபையரோ அதெல்லாம் எங்கள் வீட்டில் கிடையாது. இன்னும் நாங்கள் இந்த தண்ணி தான் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். இதுவும் 3 பக்கம் தாழ்வாரம் இருக்கும். இந்த இடத்துலையும் 3 பக்கமும் தாழ்வாரம் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், நடுவில் முத்தத்தில் கிணறு இருக்கும். இதெல்லாம் வந்து எங்கள் வீட்டோட ஸ்டோரேஜ் யூனிட். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் ஒரு பெரிய கல்ச்சட்டி ஒன்று வச்சுருப்போம். இதெல்லாம் கபோர்ட்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் இருக்கும். இது வந்து இங்கே வந்து நாங்கள் அடுப்பெல்லாம் வச்சுருக்கோம். இது வந்து வெந்நீர் அடுப்பு, வெந்நீர் போடக்கூடிய அடுப்பு. அப்புறம் வந்து அந்த காலத்தில் அந்த கோட்டை அடுப்புன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் கூட இன்னும் அப்படியே தான் இருக்குது. கல்யாணத்துக்கெலாம் சமைக்கக்கூடிய அடுப்பு அது. இப்போ பாருங்கள், இதுதான் கிணறு, துவைக்கிற கல் எல்லாமே இருக்கும். இதுதாங்க எங்களோட கிராமத்து வீடு. இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ரிலேட்டிவ்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. அதோடு மட்டும் இல்லாமல் மறக்காமல் நம்மளோட கும்பகோணம் சாரீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு இத்தனை நாளாக ஆதரவு கொடுத்த வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்ப நன்றி. இந்த ஆதரவை நீங்கள் தொடர்ந்து கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பழமையை புகுத்துவோம், பாரம்பரியத்தை காப்போம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.